இந்த வீடியோ ஸ்பெஷலி ஒரு தனிநபரான டாக்டர் அர்ஜுனா ராமநாதனா பார்லிமெண்ட் மெம்பர் அவருக்கு பதிலாக இதில் ஒரு தமிழ் சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ ஒரு புண்படுத்துறதுக்கோ அப்படி ஒரு ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை. இது தெளிவு கொடுக்கறது. இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். தயவு செய்து கேளுங்க. முஸ்லீம் சகோதரருக்கு இப்போ கூட சொல்கிறேன், முதுவெலும்பு உள்ள ஒரு சமுதாயம் ஆகுங்க. நீங்கள் எல்லாம் முதுவெலும்பு மூளை உள்ள சமுதாயமாக இருங்க. 20% மூளை உள்ள ஆட்கள் மட்டும் வச்சு ஒரு சமுதாயம் உருப்படாது. ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஆமாம் டாக்டர், இவருக்கு யாரோ பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க கிறுக்கு டாக்டர்னு சொல்லி, சைக்கோலோ டாக்டர் பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க. நான் சொல்லலை, எல்லாருக்கும் அது தெரியும் அவருடைய நடவடிக்கைகளில். அவரே சொல்கிறாரு, டயஸ்போரா போட்ட பிச்சையில் வந்திருக்குன்னு. பிச்சைக்கார மந்திரி ஒன்றுன்னு சொல்லலாமா? ஆமாம் சொல்லலாமா? அதைத்தான் கேட்குறேன். பிச்சை எடுத்த கொந்த்ராத்து செய்கிற மந்திரி என்று சொல்லி அவரை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. யாருடைய இருக்கிற நல்ல கோஎக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் ஆக்கிறதுக்கு கொந்த்ராத்து செய்கிறாரோன்னு சொல்லி வெளிநாடுகளில் கொந்த்ராக்கோ இல்லாட்டி போனால் இலங்கை நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட கொந்த்ராக்ட் செய்கிறாரோ அப்படி தான் அவரோட பேச்சு. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, பைஃபோஸா முஸ்லீம் 10 வயசு 12 வயசு பிள்ளைகளில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்களா? எந்த அப்பன் இப்படி செய்கிறான்? கிறுக்குமாய் கதைக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். எனக்கும் ஒரு மகன் இருக்கிறா, 18 வயசுக்கு மேலே 20 வயசுக்கும் மேலே. அல்ஹம்துலில்லாஹ் இன்ன வரை காட்டி அவள் படிக்கிறா, மாஸ்டர் செய்கிறா, கல்யாணம் முடிச்சு இல்லை. சரி, இந்த மாதிரி இப்போ எல்லாமே யோசிக்கிறாங்க. அந்த பழைய டப்பா யோசனை டாக்டர் அந்த தலையில் இருந்தால் வெளியே எடுத்துருங்க. ரெண்டாவது, வலி இல்லாமல் வலி என்ன ரெப்ரசன்டேட்டிவ் பொறுப்புதாரி பெண் சார்பா பிரைட் சார்பாக இருக்கிறது, அது இஸ்லாமிய ஒரு கண்டிஷன், நிக்காவுடைய கண்டிஷன் உண்டு. அது எந்த அப்பனுக்கு பிறந்தவன் வந்தாலும் மாத்துறது இல்லை. அது டிவைன், அல்லா தாலா தீர்மானிச்சது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். அதனால தான் அவங்க செஞ்ச வேக்கி அது சுன்னான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இது தவறி புரிஞ்சு கொள்ளவான. ரெண்டாவது, மேரேஜ் இஷ்யூ. இந்த முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் வந்துச்சு மிலிந்த முறைகொடையிட டைமில். அதை ரெகுலைஸ் பண்ணணுமே 2014. இது 2025. எத்தனை வருடங்கள் ஆச்சு? இதுக்கு பொறுப்பு எங்கட தூங்கிக்கிட்டு இருக்கிற அறிக்கை மட்டும் விடுற அறிக்கை ஆல் சிலோன் ஜாமியத்துல் உலமா, அகில இலங்கை ஜாமியத்துல் உலமா, அவங்க உலமா சபை, அவங்க முஸ்லீம் ஆட்களோட பிரதிநிதி அல்ல. நீங்களோட நினைப்பீங்க என்ன இது சொல்கிறாரு, அது அவங்க வேறாவே ஒரு ரிலீஜியஸ் செக்ட் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் இப்போ ஏழாத கட்டத்துக்கு மற்ற செக்ட்களையும் போட்டு ஏதோ கேம் அமைச்சு கொண்டு போகிறாங்க. ஆமாம், கேம் அமைச்சிக்கிட்டு போகிறாங்க. தவறிய யாரும் பேசலை. நோம்பு மாதம் என்ன வேணாலும் செய்யுங்க, பதுவா செஞ்சாலும் பரவாயில்ல. நேர்மையாக உண்மையாக கதைக்கிறவங்களுக்கு பதுவா படாது. இதே உங்களுக்கு படும். நீங்கள் தீன் தெரிஞ்சவங்க தானே, உங்களுக்கு பருப்பு கூட. அதனால ஏன் அது சொல்கிறேன்னா, இது டிலே ஆகின காரணம் ஏசிஜேயும் முஸ்லீம் ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸ் அங்கால இங்கே போகணும், அங்கே அந்த ஃபத்வா எடுக்கணும், இது டீட்டெயில் எடுக்கணும், அப்படி இப்படிலாம் சொல்லி நீங்களெல்லாம் டிலே பண்ணது போதும். இது சின்ன பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ எல்டிடியால் சைல்ட் சோல்ஜர்ஸ் வச்சது தப்பு இல்லையா? அந்த சீஸ்ஃபயர் டைமில் 200 சைல்ட் சோல்டர் வயசு குறைவான ஆட்கள் மேலே AK-47 T-56 எல்லாம் கொடுத்து சூசைட் பொம்மர் ஆக்கி தற்கொலை படையை ஆக்கிட்டு கேம் அமைச்ச அது ஒரு கூட்டு. அது ஸ்ரீலங்கன்ஸுக்கெல்லாம் எல்டிடிஸ் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், தீவிரவாதிகள். வெளிநாட்டு ஆட்களுக்கு அது வேறையாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்கன்ஸுக்கு பொதுவாக பிரபாகரன் என்றது ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட். ஆமாம், ராஜீவ்காந்திக்கு ஆப்பு வச்ச கூட்டமே இவ்வளோ உதவினது நன்றி கெட்டத்தனமாக இந்திரா காந்தியோட சப்போர்ட் எடுத்து மற்ற எல்லாம் என்னத்துக்கு? தன்னுடைய இனத்தை அழிச்சவங்க தானே மற்றவங்கள. இது இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தா நான் அதெல்லாம் போட மாட்டாங்க, வெட்டிட்டு. ஸோ அதனால் இதில் சொல்கிறேன், இந்திரா காந்தி எங்கட நாடு வளரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காம தான் இந்த பிரச்சனை ஏதோ எப்போலேருந்து இருக்குது, 56லேருந்து இருக்குது இந்த பிரச்சனை. இன்றைக்கி நேற்று வந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி செஞ்சு தான் இன்றைக்கி இந்தியா அப்படி நிலைமைக்கு வந்திருக்கு. சரி, பரவாயில்ல, எங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்களும் போயிட்டு வரோம், நாடு தானே, அல்ஹம்துலில்லாஹ், யாராவது நல்லா இருந்தால் போதும். ஆனால் எங்கட மேலே கைப்பிடிக்க வரவானம். ஸோ அப்படின்னு செஞ்ச ஒரு நாடுக்கு நன்றி கெட்டத்தனமாக அதே பிரைம் மினிஸ்டரை
சென்னையில் போட்டு உமா மகேஸ்வரன், அந்த மகேஸ்வரன், இந்த மகேஸ்வரன் எல்லாத்தையும் போட்டு எல்டிடி கொல்லலையா, பிரபாகரன் கொல்லலையா? தன்னுடைய இனம். இப்போ நீங்கள் யோசிக்கணும் ஷியா சுன்னி, அது வேறு. நாடு ஈராக்கி தாண்ட பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அப்படி யோசிக்கிற ஆட்கள் இல்லை. நாங்கள் தன்னுடைய இனத்தை அழிக்கிற ஆட்களும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி யோசனைகள் இருந்தால் பல விஷயங்கள் எங்களுக்கும் இருக்குது, இந்த ஷிராஸ் யூனுஸுக்கும் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் கண்ட்ரோலில் இருக்கிறேன். 200 சைல்ட் சோல்ஜர்ஸை கொடுத்துட்டீங்க. எத்தனை பெண் குழந்தைகளை நீங்கள் வீட்டுவல்லேருந்து தூக்கிட்டு போயிட்டு எல்டிடியில் சேர்க்க வச்சிங்க. நீங்காவது சொல்கிறீங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகிருக்கு, ஆமியால் இப்படி கொண்டாங்க, வெள்ளிமுள்ளி வாய்க்காலில். ஆமாம், பொதுமக்கள் செத்து இருப்பாங்க, நானும் அது சொல்கிறேன். எஸ், வாலஸ் ஆகிறது, அது நான் அது சரின்னு சொல்ல வரல. ஈராக்கில் சாவலையா, பலஸ்தீனில் செத்து கொண்டு இருக்கிறாங்க இன்னமும். சரி, அதோட சிரியா, லெபனன், யமன், எங்கெங்கே பிரச்சனைகள் போடாத இந்த வல்லரசு நாடுகள் எங்களே நிம்மதியாக இருக்க விடுமா? ஏன் மறுக்கவார இந்த ஆல்சிலோன் அறிக்கை கொடுக்குற ஜாமியத்துல் உலமா, ஐஸ் அடிக்கிற ஜாமியத்துல் உலமா, அந்த மற்ற ஐஸ் இல்லை, அந்த ஐஸ்னா கூலா எது நடந்தாலும் போட்டும் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருப்போமேன்னு சொல்லி இருக்கிற ஒரு சபை. கவலைப்பட்டு கொண்டு தான் இதை பேசுகிறேன், ரொம்ப கவலையோட. ஏன் எங்கட முஸ்லீம் மந்திரிமார்களும் இதை பற்றி யாரும் பேசலை, 2 பேரை தவிர. ஹிஸ்புல்லா அவர்களும் காரியப்பர், நிசாம் காரியப்பர் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பதில் ஒன்று கொடுக்க இருந்துச்சு. அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டார் ஒரு மேமனுக்காக, பெரிய பொசிஷனில் இருக்கனால விட்டுட்டேன். இல்லாட்டி லிஸ்ட்டு இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, ஐ ரெஸ்பெக்ட். ஆனால் வாட் இட் வாஸ் அலிகேஷன் வாஸ் ராங். ஸோ இனவாதம் நீங்களும் பார்க்குறீங்கன்னா அது தப்பு. நாங்கள் சொன்னால் அது இதவாதம், நாங்கள் சொல்கிறது இல்லை. கேட்டுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறோம். ஏசிஜேயோட பெரிய டோனர்ஸும் மேமன்ஸ் தான். கேட்டு பாருங்கள், லிஸ்ட்டை கொடுக்கோ இதுதானே, கணக்கு எப்பயும் காட்ட மாட்டீங்களே, சரி பரவாயில்ல, விட்டுருங்க. அப்பா இந்த அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்கிறேன் நான், அவர்கள் இனி சொல்லணும், மீடியா தானே, இல்லாட்டி மற்ற வார்த்தைகள் வருது அது பாவிக்கிறது இல்லை. ஷிராஸ் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஆனால் லிமிட்டை தாங்கினீங்கன்னா எந்த லிமிட் எங்கே போய் நிற்கும் என்று யோசிக்க கூட மாட்டீங்க. அது சுற்றி பெட்டர் நாட் கோ டு தட் லெவல். இது கொஞ்சம் நீண்டமான வீடியோ இருக்கும். ஆனால் கட்டாயமாக எவ்ரி முஸ்லீம், எவ்ரி தமிழ் பிரதர் ஷுட் சி. எங்களையெல்லாம் தீவிரவாதின்னு சொல்கிறீங்களா? வெக்கம் இல்லையாடா? பிரபாகரன் முதலாவது ஹிந்து, அவருக்கு யாராவது ஹிந்து டெரரிஸ்ட்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் மதம் மாதிரி கிறிஸ்டியன் ஆகினாருங்க, அப்போ அவருக்கு கிறிஸ்டியன் தீவிரவாதி சொன்னீங்களா? இல்லை, எல்டிடின்னு சொல்கிறீங்க. எங்களையெல்லாம் ஏன் தீவிரவாதின்னு சொன்னீங்க? என்னையா தீவிரவாதம் பண்ணியிருக்கு? என்ன தீவிரவாதம் பண்ணியிருக்கு? காதினால ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆட்கள், காதினால தான் பெரிய ஒரு டிசாஸ்டர் ஒன்று வர வேண்டியது நின்றுடுச்சு. கடமைப்பட்டுள்ளோம் நாங்கள் அந்த காதினருக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட ரிசி முஃப்தியை சொன்ன மாதிரி நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன் அவரோட டியூட்டி சரியாக செய்யலை ரிசி முஃப்தி, காதினல் அவர்கள் செஞ்சாங்க. அதோட சாம்பல் முஃப்தின்னு சொல்கிறாங்க அவருக்கு. என்றால் சாம்பல் கொடுங்க பரவாயில்ல, எங்கேயோ புதைச்சிருவோம்னு. வெக்கம் வட்லாப்பம் லஞ்சம் கொடுக்க போயிட்டு பிரசிடென்ஷியல் கமிஷனில் மாட்டி வெக்கம் கேடு. எனக்கு என்னுடைய லாயர் ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் சொன்னாங்க, மேனக்கினேதாப்பா வட்லாப்பந்தியில் கப்பங்கேனோ அதப்பா உங்களை முளைனதுன்னு சொல்லி மேவகை கட்டியது உங்களங்க இன்னும் அவங்களோட இன்னமாய் ஆட்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கேவலம். அவனால் செய்கிற வேலைனால பெரிய கேவலம். எங்களுக்கு என்ன சொல்கிறது? 200 வருடங்கள் 100 வருடங்களாவது ஆல்சிலோன் ஜாமியத்துல் உலமாவுக்கு. சரி, நீங்கள் சொல்கிறீங்க எஜுகேஷன் செக்டர் இருக்குது. ஒரு 200-300 பேர் கடைசி 20-30-25 வருஷமாக ஏதோ பட்டதாரிகளாகி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி வெளிநாட்டில் தினம், ரியால், தினார், டாலர், யூரோ, மலேசியன் ரிங்கிட், வேறு என்ன உங்களுக்கு தேவை? பிலிப்பின் பெசோஸ், என்ன தேவை உங்களுக்கு? அங்கால வந்த குவைட் தினார், ஒமானி ரியால்ஸ் எல்லாம் வந்ததில் எப்பயாச்சும் கணக்கு காட்டி இருக்கிறீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், நான் கேட்கல தானே சொன்னது, கேட்கக்கூடாது, வலிக்கும். இன்னொரு விஷயம், அதை மாதிரி ஒரு வெள்ளமோ ஒரு டிசாஸ்டரோ ஒரு மூத்தூர் மாதிரி ஆட்கள் அனுப்பினாங்க முஸ்லீம், அங்கே அக்கௌண்ட் நம்பரை போட்டு பேனரை போட்டு வந்துடுவாங்க, இதுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அப்புறமா 12,000 ரூபாய்க்கு பில்லை போட்டு 4,000 ரூபா சட்டிப்பானை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி 8,000 ரூபா சட்டிப்பானை 2,500 ரூபா 8,000 ரூபா எடுக்கிறது அப்படின்னு அவங்க கொடுத்த சட்டிப்பானைகளை வேல்யூ வச்சு சொன்னாங்க ஆட்கள். நீங்கள் அப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க என்றால் உங்களுக்கு எல்லாம் ஊர்லேயும் கிடைக்கிறது தானே, எங்களுக்கு கிடைக்குமோ டவுட்டு. அல்லாஹ் துவாசைங்க எங்களுக்காக நோம்பு மாதத்தில். சரி, அதோட உங்களோட மந்திரம் என்னன்னு சொன்னால், அரசியல்வாதிக்கு பாருன்னா முதல்ல இது ஏசிஜிவை முடிச்சிடுறேன், கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன்.
அரசியல்வாதிகள் என்ன சொன்னால் 3 மந்திரம் ஏசிஜேயோட அரசியல்வாதிக்கு விட்டுருல ஏசிஜேயோட 3 மந்திரங்கள் பொறுமை குனூத் துவா. பொறுமை துவால இருந்திருந்தால் பத்ர் யுத்தம் உஹுத் யுத்தம் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன். அதுவெல்லாம் நடந்திருக்காது. எப்போ இருக்குதோ அந்த டைமில் ஆக்ஷன் வரணும். சரி, நான் இந்த பிரச்சனைக்கு போகணும்னு சொல்லலை. அதோட இந்த பொறுமை குனூத் துவா என்றது இது எனக்கு யாம் வருது காந்தி தாத்தாவுடைய 3 மந்திரங்கள். புராமத் தேக்கோ புராமத் சுனோ, புராமத் தேக்கோ புராமத் சுனோ, புராமத் கஹோ. அதாச்சும் புராமத் தேக்கோன்னா நீங்கள் தப்பை பார்க்க வானம், தப்பான வார்த்தைகள் கேட்க வானம். அதாச்சும் தப்பு யாராவது எங்கேயோ தப்பு நடந்தால் அது கேட்க வானம். அதோட புராமத் கஹோ அதாச்சும் தப்பு பேச வானமேன்னு சொல்லி இவங்களும் அப்படி தான். காந்தி தாத்தாட பாலிசியில் போகிற ஏசிஜே ஓல் சிலோன் ஜாமியத்துல் உலமா. அதோட 25 வருஷமாக ரிசி முஃப்தி அவர் பொசிஷனில் இருக்கிறார். 25 வருஷமாக பின்னுக்கு மலக்கடை ஆவிருக்குமோ தெரியாது. அவர்கிட்ட குஷனில் இருக்கிறாங்க தானே ஏசி வாழ்க்கை, நாங்கள் தான் நம்ம வாழ்க்கை. அதில் 15 வருஷம் ஆகுது இந்த முஸ்லீம் மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் மிலிந்த மொரகோட இந்த டைமில். நான் 2010 சொன்னேன், கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு ஒன்று இல்லை. ஹசரத் நீங்கள் கபருக்கு போன போகிற முடிவு ஒன்று வரப்போகுது. அங்கே ஒரு குரான் ஷரீஃபுக்கு 8 குரூப் கல்லிய ஃபுட்நோட் கல்லிய சென்ட்ரல் பேங்க்கில் இருந்த மாதிரி ஒரு ஃபுட்நோட் கல்லிய இங்கேயும் இருக்குது. இன்னொரு காட்டி தலையெழுத்து மாற்றி இல்லை. எப்படிவா தூக்கம் வருது உங்களுக்கு? கண்டா பேசுவோம் நல்லா முஸ்லீம் நாங்கள், அது வேறு விஷயம். ஆனால் இது செய்கிறது தப்பு. இதை கேட்டங்கிற முஸ்லீம் சமுதாயம் கோல முஸ்லீம் சமுதாயம் ஆவிட்டோமா என்ற ஒரு டவுட்டு. அவங்க முஸ்லீம்களோட பிரதிநிதிகள் அல்ல, அது ஒரு உலமா சபை. 10,000 சொச்சம் உலமா இருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு 2,000 பேர் தான், 1,500 பேர் தான் வராங்க. இதில் உங்களுக்கு அதுகளோட கேம் விளங்குது. போஸ்டல் ஓட்டிங் இல்லையா? எப்பயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? எங்கேயா போகிறது? எங்கிட்ட ஹசரத்மார்களுக்கு பெருநாளுக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து சாரம் 2 ஜுப்பா அனுப்பினா அவங்க சரண்டர். இது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சம்பளமே குறைவு, அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆனால் இவங்க போகிற ட்ராவல்ஸ், இவங்க வாழ்க்கை வாழ்கிற அல்ஹம்துலில்லாஹ். நம்ரூத் ஃபிரோன் காரூன் எல்லாம் நல்லா தானே வாழ்ந்தாங்க. இவங்க அப்படின்னு சொல்ல வரல, தப்பாக நினைக்குவான. சரி, இன்னும் இதனால் நீங்கள் செய்கிற கான்ட்ராக்ட் டாக்டர், நீங்கள் செய்கிற கான்ட்ராக்ட்னால முஸ்லீம்கள் உங்களோட ஆட்களை தமிழ் ஆட்களை கொண்டாங்கன்னு சொல்கிறாரு 1990ஆம் ஆண்டில். உங்களுக்கு தேவையான சாமான்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. பைத்தியக்கார டாக்டர்ன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. டேய் பைத்தியமேன்னு சொல்லலாத எனக்கு. ஆனால் 24 மணி தேளத்தில் 5 ரூபா கொடுத்து தான் பெண்கள் தன்னுடைய கராபு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கழட்டிட்டு பிச்சுட்டு அனுப்பியிருக்கிறாங்க எல்டிடி ஆட்கள். இது இவருக்கு தெரியாது. முஸ்லிம் மந்திரிகள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? இதில் பாதிக்கப்பட்ட மந்திரிமார்கள் வடக்கு முஸ்லிம்கள் இதுக்கு பதில் கொடுக்கணும். நீங்கள் பார்லிமெண்ட்டில் அந்த டைமில் இல்லாட்டி வந்து இதுக்கு டைம் எடுத்து நீங்கள் கொடுக்கணும், உண்மையான முஸ்லிம்கள் இருந்தால். அதனால் இவங்க செஞ்சது. அப்போ காத்தாங்குடி பள்ளியில் என்ன டொப்பிலோ சிஞ்சராலையா 132 பேரை கொண்டீங்க, இன்ஜெக்ட் ஆக்குனீங்க. யாம் இருக்கு தானே, பிள்ளையானன் கருணாமன் இருந்த டீம் அவரும் வந்திருந்தார் போல தான் சொல்கிறாங்க இப்போ அவுலியாக்கள். சரி, என் கொழும்புல பெட்டா பாம்பிளாஸ், சென்ட்ரல் பேங்க் பாம்பிளாஸ், அங்கே ஆட்கள் செத்தது இல்லையா? வெள்ளிமுள்ளி வாய்க்கால் மட்டுமா வலிக்குது? எங்களுக்கும் வலிக்குது தான் உண்மை. அது இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன் இன்டர்வியூ ஒன்றில், ஐரோப்பியா சேனல் ஒன்றுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தப்பு நடந்திருக்கும், அதுக்கு இன்கொயரி பண்ணுங்க. ஆனால் அவங்களோட இனத்தை மட்டும்தான் கொண்டதுன்னு சொல்லி என்ன போடுறீங்க? என்னப்பா கையில் ஒரு லஸ் போடுறேன், காப்பு இல்லை, வந்தால் யாராவது வந்தால் டிஃபெண்ட் பண்ணுவான், உயிர் போனாலும் பரவாயில்ல டிஃபெண்ட் பண்ணுவான். அதுதான், யாரையும் அடிக்க போகிறது இல்லை. ஆனால் அடிக்க வந்தா பதில் கொடுப்பான், வலிக்கும், யோசிச்சு வாங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வச்சுக்கொள்ள வானம். இது எலெக்ஷன் டாக்டிக்ஸ். ஆமாம், அரசாங்கம் டைமில் இருந்து பேசுனீங்க. 159 பேர் மந்திரிகள் இருக்கிறாங்க. அதில் 8 ஜனாசா முஸ்லீம் மந்திரிகள் ஜேவிபியில் இருக்கிறாங்க, என்பிபி இல்லை, அவங்க ஜேவிபி. என் மேலால் ஓடஸ் வரணுமே, இவங்கள்ட எலும்புதோ தெரியாது, இவங்க எலும்புறாங்களோ தெரியாது. எலும்புதோன்னு சொன்னால் புட்டுவத்துலேருந்து இவங்களோட தன்வானம் எலும்புதோ இல்லைன்னு தெரியாது. அதனால வேற எலும்புதுன்னு நினைக்க வானம். எலும்பு சரியா? வெக்கம் இல்லையா? சாப்பிட்டீன்னு தானே. 8 பேர்கிட்ட பேராவது இருந்தால் ஒருத்தர் எனக்கு அனுப்புங்க,
ஃபேஸ்புக்லேயோ எனக்கு வாட்ஸ்அப்லேயோ நீங்களும் அனுப்புங்க. யாருக்கு போகிறதா எப்படி பேருன்னு சொல்லி தெரியாது. ஒரு 2 பேரை தான் தெரியும். கொழும்புல இருக்கிற ரிஸ்வி சாலியை தெரியும், முனீர் முலஃபர் மௌலவி. ஹசரத் கொந்த்ராத் செய்ய முனீர் முலஃபர் ஹசரத், நான் நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ், கண்டா நல்லா பேசுவோம். நீங்கள் உங்களோட எலும்பிச்சோ நீங்கள் எலும்பிட்டீங்க. சாரி, நீங்கள் எலும்பிட்டு என்ன சொன்னீங்க? இது தெரிஞ்சுட்டு பேசுங்க, தெரியாமல் பேசுவாங்க. மௌலவி தானே, பதில் கொடுக்க வேண்டியது தானே அந்த டைமில். வெக்கம் இல்லையா? ஏன் எதுக்கியா இருக்கிறீங்க? பயமா? கட்ட பொம்மைக்கு பயமா? கட்ட பொம்மைன்றது பேர் இல்லை, கட்டையாமல் இருக்காரு, பொம்மைமா இருக்காரு, பேர் சொல்ல மாட்டேன் யாரும். கட்ட பொம்மைக்கு பயமா? அந்த குரூப்புக்கு பயமா? என்ன ஹசரத், வெக்கம் இல்லையா ஹசரத்? களிமா தீன் எல்லாம் வச்சிருக்கிறீங்களே, உலமாக்கள் தானே, மொட்டு உலமாக்கள் தானே. தொப்பி காணும் பரவாயில்ல, தொழுற டைமில் போடுறீங்க தானே, அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் உலமா இல்லை, நாங்கள் போட்டாலும் ஒன்று போடலாத்தையுமா, ஆனால் போடுறது. ஸோ இதை மாதிரி வேலைகள் விட்டுருங்க, பதில் கொடுங்க. மற்ற 7 பேர் உங்களோட இருக்கிறாங்க, நான் இருக்கல, ஐ வாஸ் நாட் தேர்ன்னு சொல்லி ஸ்டைலில் பேசுகிற சில மருத்துவர்களும் இருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் இதுக்கு பதில் தீவிரமாக ஆக்ஷன் எடுங்க. இவங்களை அனுப்புனீங்க, முஸ்லீமுக்கு ஓட் பண்ண உங்களுக்கு மூளை எங்கே பின்னுக்கு இறங்கிடுச்சான்னு சொல்லி, பின்னுக்கு தான் முதுவில் கீழே இல்லை, இறங்கிடுச்சா? இப்போ விளங்குது தானே. படித்து சொன்னேன், அரசியல் பேசுறது இல்லை, படித்து சொன்னேன், நம்ப வானம் பொய்க்காரன் இல்லைன்னு சொல்லி. இவங்க மைந்த கிட்ட வரும் பொழுது எப்படி 10க்கு குனிறது கண்ணால் கண்டவன் நான். அப்போ எனக்கு எப்படியா இவன் மேலே ரெஸ்பெக்ட் வரும்? 10க்கு குனியவனும் எதுக்கு? தன்னுடைய எப்படியாச்சும் வித்துப்படுவோம், பரவாயில்ல, பழைய பொஸ்மார்கள் ஒரு கல்லனையும் பிடிக்க மாட்டாங்க. இப்போ மாறாவது முஸ்லீம் சமூகம் தமிழ் இலங்கை உள்ள. அடுத்த டாபிக், முஸ்லீம் சமூகத்தை தீவிரவாதி சமூகம் எங்களையெல்லாம் அடிமையாக்கித்தான் இவனுள் அரசியல் செய்வாங்க. எங்களே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு கேபினெட் போஸ்ட் கொடுக்கல. அந்த டிசிஷன் அதை போல்ராஜா அந்த பொம்பளை வந்து பேசுகிற ஒரு பில் ஒன்று கொண்டாந்து அது அப்ரூவ் ஆகினாலும் அது தடை சொல்லி கேட்கறதுக்கு ஒரு முஸ்லீம்கள் இல்லை. இதே முதுவெலும்பு இல்லாதவனால் தானே இருக்கிறீனோல் தான். என்ன அவங்களுக்கு இருக்கு? வெக்கம் இல்லையா? கோல முஸ்லீம்கள் நீங்க, மந்திரிமார்கள் முஸ்லீம் ஜேவிபியில் இருக்க ஜெப்போ பப்போன்னு சொல்லி தான் அவங்க வெளியால் பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா மனுஷங்க. வெக்க கேடு துப்புறதுக்கு மனசு வருது, துப்புறதுக்கு. ஆட்களுக்கு எனக்கு என்ன, நான் என்ன செய்ய? நீங்களும் மந்திரிமார்கள் தானே. ஆமாம், உங்களுக்கு பேசுகிறதுக்கு மேலால் ஆர்டர் வரணுமா? மற்ற வேர்ட் சொல்ல மாட்டேன், அது இஸ்லாமிக்காக போயிடும், அதை சொல்லி அதே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு ரூலிங் பார்ட்டியோட டைமில் அர்ச்சுனா பேசியிருக்கிறாரு. அதாச்சும் இனவாதத்தை கலப்பிட்டு மறுக்க வேறொரு பிரச்சனையை கொண்டாடுறதுக்கு தான் ரூலிங் பார்ட்டி கொடுத்திருக்கோமோ ஒரு சந்தேகம். அதாச்சும் ஜேபி என்பிபி. அதுக்கு பிறகு வந்து ஒப்போசிஷனால டைம் கிடைச்சா ஒப்போசிஷன்காரங்க இந்த இனவாதத்தை பேசி இவங்களை இப்படி வச்சு அப்படி வச்சு இவங்க கேம் அடிக்கிறாங்களோ தெரியாது. ஆமாம், பார்லிமெண்ட்டில் குலைக்கிறதுக்கு கத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னு தான் முஜீப் மரிக்காரை அனுப்பினீங்க. இதை பற்றி அவர்கிட்ட ஒரு அறிக்கை இல்லை. இதுக்கு வேறு யாராவது இருந்தால் ஆனா உண்டான்னு சொன்னால் டக்குன்னு எலும்பி பேசிடுவார். அவரும் எலும்பினாரோ தெரியாது, காரணம்னா இல்லை. ஸோ அவரும் பேசணும். ரிமைண்டர் போயிருக்கிறீங்க, பொசிஷனில் கொடுங்க. இதனால் தமிழ் எம்பிஸ் நீங்கள் அர்ச்சுனா மாதிரி ஆட்களை விட்டு கொடுத்தீங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனைக்கு போய் நிற்கும். அதில் உங்களுக்கு ஃபாய்தா இருக்கோ தெரியாது. பரவாயில்ல, இப்படி ஃபாய்தா வரட்டும், நாங்கள் எடுப்போம்னு நீங்கள் யோசிக்கிறீங்களான்னு தெரியாது எனக்கு. நீங்கள் இதை பற்றி தீவிரமாக யோசித்து இருங்க. ஏனென்றால் இப்படி போச்சுன்னா இது எங்கே போய் நிற்கும் என்று தெரியாது. நல்லா ஒரே தமிழ் பாச பேசுகிற சகோதரர்கள் மாதிரி இருக்கிறோம், தமிழ் அண்ட் முஸ்லீம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கீழ்த்தனமான குப்பை அரசியல் செய்கிற ஒன்றோல்கிட்ட எல்லாம் அரசியல்வாதிகள் கேவலம் இல்லை. ஆனால் முதுகெலும்பு இல்லாத அரசியல்வாதிகள் தான் அந்த ஜேவிபியில் இருக்கிற முஸ்லீம் மந்திரிமார்கள். மற்ற இந்த மந்திரிமார்களுக்கும் முதுகெலும்பு இல்லை. கோலிஷனில் இருந்ததுக்கு எங்களோட ஹிஸ்புல்லா அவர்களும் காரியப்பர்தான் பேசியிருந்தார். வேறு யாரும் நான் காணல இது எதிர்ப்பு பேசுகிறது. அவர்கிட்ட எலும்பிச்சு முனீர் முலஃபர் எலும்பி உட்காந்துட்டார். ஸோ அவ்வளோதான். மௌலவின்னு சொல்லி அதிசயம் மறந்துடுச்சோ தெரியாது. ஜேவிபியோட புக்கில் இருக்கும் தானே, கம்யூனிஸ்ட் புக்கில், அது பாடமோ தெரியாது. மற்ற பாடமா இல்லாட்டி மறந்துட்டீங்களா? அல்ல காப்பாது, அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்பயாச்சும் கொஞ்சம் மான ரோஷம் உள்ள ஆட்கள் ஆகுங்க. மற்ற இருக்கிற முஸ்லீம்களுக்கு சொன்ன பூந்தி புழுகாமல் எங்கேயோ கண்டது யாவும் வந்துச்சு மற்றவங்க பேசினது. ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுட்டு விஷயத்தை வாங்க. ஏசிஜேயு ஆட்கள் போதும், பொறுமை, குனூத்து, துவா. ஐயோ அல்லாஹ் 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 இருக்கிற புராமத் தேக்கோ, புராமத் சுனோ, புராமத் கஹோ, காந்தி தாத்தாவுடைய மந்திரம்.
அதனால இதெல்லாம் விட்டுட்டு ஆமாம் அர்ச்சுனா வெளிநாட்டில் போயிட்டு பக்கத்து நாடுன்னு சொல்லலை, எங்கேயோ நாடு வந்துட்டு ஏஜென்ட்டோட வேலை செஞ்சுட்டு அங்கே டாலர் வந்துட்டு அப்படி தான் இவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவரை பொம்மையை அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. எங்கட முஸ்லீம்களுக்கு படித்து சொன்னேன், கட்சி தப்பான கட்சியில் வர வானம், தப்பான ஆட்களோடு இருக்க வானம்னு சொன்னால் சுவாதீனமாக வந்தேன். இல்லை, படுகடை பட்டு திருந்தாத ஒரு சமூகம். அல்லாஹ் அக்பர். எல்லாம் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நல்லவங்க, சரியான இடத்துக்கு போய் இவனுக்கு தான் போய் எல்லாம் ஃபண்டிங் பண்ணுறாங்க, கோட் ஃபாதர் ஆகுறாங்க. வெக்கம் இந்த வாங்கி காசுகளை விட பணக்காரத்தை வச்சு சுட்டி மற்றது சொல்ல மாட்டேன், லெவல் வேறையாக போயிடும். ஸோ டைம் ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ வர காட்டி இன்னைக்கு பதில் கொடுங்க, இல்லாட்டி மீண்டும் போயிட்டு இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் நான் தெளிவு கொடுப்பேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஷிராஸ் யூனுஸ். இது தமிழ் சகோதரர்களுக்கு எதிராக போட்டது இல்லை, இது தெளிவு கொடுத்தது. நீங்கள் மாட்டுவானம் இந்த கேட்டைகளில். ஸோ இவங்க குழப்பி விட்டுருவாங்க எங்களோட. அதுதான், அதனால அப்படி நீங்கள் பேசாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க வேணாம், நீங்கள் பதில் கொடுங்க இதுக்கெல்லாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.